அண்மை செய்தி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைப்பில் இருக்கிறார். மருதுபாண்டி, முதற்கட்ட விவரம் என்ன? திருநெல்வேலி மாநகர் காட்சி மண்டபம் இருக்கிறது. இந்த பகுதியில் இன்று அதிகாலை ஒரு 5:30 மணி அளவில் அது வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவரை மர்ம கும்பல் சரமரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியதாக காவல்துறையினருக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி முதற்கட்டமாக விசாரணை நடத்தியதில் அவர் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பதும் இவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக பணியாற்றிப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் முன்னாள் தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அமைச்சராக இருந்த காலங்களில் அவருக்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவு காவலராக பணியாற்றியிருக்கிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் வக்ஃப் சொத்து தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த வக்ஃப் சொத்து தொடர்பாக ஏதேனும் முன்விரோதம் காரணமாக மர்ம கும்பல் இவரை கொலை செய்திருக்கிறதா அல்லது வேறு ஏதும் காரணம் என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். அதிகாலை நேரத்தில் ரம்ஜான் நோன்புக்காக அவர் வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்ததாகவும் தொழுகை முடித்த பிறகு வீட்டுக்கு செல்லும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றிய காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை முடிவின் பிறகு இந்த கொலைக்கான முக்கியமான காரணம் தெரிய வரும். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றிய போது 5 பேருக்கும் மேல் கொண்ட ஒரு மர்ம கும்பல் அந்த வழியாக வந்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. அதிகாலை நேரத்தில் கொடூரமாக முறையில் மாநகர் பகுதியில் ஒரு கொலை அரங்கேறிய சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை தொடர்பான முதற்கட்ட விவரங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மருதுபாண்டி.